பெருஞ்செய்தி அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்ம பேசக்கூடிய பேசுபொருள் என்பது டெல்லியிலும் செந்தில் பாலாஜியை புகழ்ந்த ஸ்டாலின் கணக்கு என்ன, இந்த பொருளில் நம்ம பேச இருக்கிறோம். நேற்றும் செந்தில் பாலாஜியை புகழ்ந்து அறிக்கை எழுதி விட்டிருந்தார் முதலமைச்சர். தியாகம் பெரிது, உறுதி அவர் காட்டிய உறுதி அதனினும் பெரிது அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கு டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கிற போதும் இன்றைக்கும் பாராட்டி பேசியிருக்கிறார். சட்ட போராட்டம் நடத்தி அவர் வெற்றி பெற்று வெளியே வருவார் அப்படின்னு புகழ்ந்திருக்கிறார். இந்த புகழ்ச்சி, இந்த பாராட்டுதல், இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள், அது பற்றி தான் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி வந்திருக்கிறார். வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் விஜயன். டெல்லியிலும் செந்தில் பாலாஜியை புகழ்ந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒவ்வொரு கணக்கு என்னவா இருக்கும்னு நம்ம பேசலாம். முதல் வாய்ப்பிலேயே பாஜக செந்தில் பாலாஜிக்கு ஒரு நெருக்கடி கொடுத்ததுன்னெலாம் சொல்லப்பட்டது. பாஜகவிற்கு இவர் அடிபணியலை, அந்த ஒரு காரணம் முதல்வருக்கு ஒருவேளை அவர் மீது ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்தி இருக்குமா? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதியாக தெளிவாக இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய பலமாக செந்தில் பாலாஜி இருந்தார். ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது கூட அவர் தன்னுடைய உறுதித்தன்மையை சற்றும் குலைக்கலைங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். நான் பாஜகவுக்கு அடிபணியாதுங்கிற அந்த கேள்வி எழாதுன்னு நான் கருதுறேன். என் காரணம், இந்த கைதுங்கிறதே கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த வெற்றியை ராகுல் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு கிடைச்ச சிம்பதின்னு இந்திய அளவில் ராகுலுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. அது ஒரு வேளையில் அந்த ரெட்டையில சின்னம் எடப்பாடி கையில் கிடைச்சது பாஜக பின்பலத்தில் கிடைச்சதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் கூட அது கொடுத்துருக்கலாம். நிச்சயமாக பாஜக பின்பலத்தில் அது கிடைக்கலங்கிறது வேறு விஷயம். ஸோ அபண்டன் காஷனில் அடுத்து எடப்பாடி காங்கிரஸ் அலையன்ஸை நோக்கி வருவார். நம்ம அதை அவுட்ஃபிட் பண்ணணுங்கிற எண்ண ஓட்டத்தில் அந்த கர்நாடகா வெற்றியை ஆல் இண்டியா இமேஜ் ராகுல் காந்திக்கு மு.க. ஸ்டாலின் முதல்வர் கொடுத்தாரு. அது கொஞ்சம் அபண்டன் காஷனில் பண்ணாலும் கூட கொஞ்சம் தன்னோட நகர்வில் ஒரு ஸ்டெப்பு அதிகமாக போய் போனதாட்டு பாஜக தலைமை நினச்சி ஸோ இந்த கோபத்தை ஒருத்தட்ட காட்டும்போது இடையில செந்தில் பாலாஜிக்கு எதிராக அண்ணாமலை நகரணுன்னு சேங்ஷன் கேட்டும் அவங்க கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலின் இதை சொன்னதும் அந்த நகர்வை பாஜக செய்ததாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்வது திமுக மீது, ஸ்டாலின் மீது பாஜகவுக்கு இருந்த ஒரு கோபம், அதை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில் அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி அதுதான் அப்படி ஸ்டாலின் அதை உணரும் போது செந்தில் பாலாஜி உறுதியானவர், பெரிய பலமாட்டும் அசட்டாட்டும் இருக்குன்னு சொல்லும்போது அவர் கூட முழுமையாக ஸ்டாலின் நின்னார். அந்த வகையில் பாலாஜியை ஸ்டாலின் இன்னைக்கு டெல்லியில் போடுறது இயல்பான ஒன்று தான். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு தலைவர் தனக்கு ஒரு தளபதியாக பலமாக நிற்கிறவரை எந்த இடத்துலையும் லெட்டோன் பண்ணாமல் நிற்கக்கூடிய ஒரு தன்மையில தான் ஸ்டாலின் இதை போல்தான். அது அந்த உறுதி அப்படின்ற வார்த்தையை இன்றைக்கும் அதை பூடகமாக பயன்படுத்துகிறார் முதலமைச்சர். அப்போ கோர்ட்லேயே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களை இடி அதிகாரிகள்லாம் பாஜகவிற்கு சேர சொல்லி நிர்பந்தம் கொடுத்தாங்க அப்படின்லாம் வழக்கறிஞர் செந்தில் பாலாஜி சார்பாக வாதாடியவரே வெளிப்படையாகவே கோர்ட்டில் சொல்லப்பட்டது தான். அப்படி ஒரு மூவ் பாஜக பண்ணவே இல்லையா? பாஜக அப்படி ஒரு மூவ் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை சில அதிகாரிகள் பண்ணியிருக்கலாம், நம்ம அந்த இடத்துக்குள்ள அவுட்ரைட்டாக இல்லைன்னு மறுக்க முடியாது. பாஜகவை பொறுத்தளவில் காங்கிரஸை எதிரியாக தான் பார்த்து பண்ணுறாங்களே தவிர ஸ்டாலின் அன்னைக்கும் மதித்து தான் அவங்க பண்ணுறாங்க. அன்னைக்கு மதிச்சதை விட இன்னைக்கு பல மடங்கு மதிச்சு தான் மு.க. ஸ்டாலின் அவங்க மிகப்பெரிய அளவுக்கு 45 நிமிஷமா மாறி இருக்கு. ஆனா இவருடைய கைது அந்த டைமுக்கு நம்ம போனோம் அப்படின்னா, ஒருவேளை 24 எலெக்ஷனை மையமாக வச்சு மேற்கு மண்டலத்தில் நம்ம வெற்றி பெறணுன்ற கணக்கு இருந்ததா, அல்லது திரு அண்ணாமலை அங்கே களமிறங்க போறார், அப்போ செந்தில் பாலாஜி அங்கே இருப்பது தனக்கு நெருக்கடியாக இருக்கும்லாம் யோசிச்சு இதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்கிற கணக்காக இருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது ஸ்டாலின் மேலே ஒரு கோபம் வரும்போது, ராகுல் காந்தி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, கோபம் வரும்போது ஸ்டாலின் தரப்பில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய தளபதியாக இருக்கிறது செந்தில் பாலாஜி. குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் அவர் 4 மாவட்ட செயலாளராக 4 சட்டமன்ற தொகுதியும் ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதியுமே அவர் வெற்றி பெற்று கொடுத்துருக்கிறாரு. அடுத்தபடியாக அங்கே எம்ஆர் விஜயபாஸ்கரை எதிர்த்து நின்னார். கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த மற்ற எல்லா அதிமுக அமைச்சர்களும் வெற்றி பெறும்போது எம்ஆர் விஜயபாஸ்கரை இவர் தோற்கடிக்கிறாரு. இது கூட பொலிட்டிக்ஸ் ஹை ரிஸ்க் பிஸ்னஸ்ங்கிற மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் எடுத்து தான் எம்ஆர் விஜயபாஸ்கரை அவர் எதிர்த்து நின்னார். ஸோ இந்த வகையில் அரவக்குறிச்சியில் அவர் கேண்டிடேட்டை வெற்றி பெற செய்கிறாரு. இந்த வகையில் அவர் மிகப்பெரிய ஒரு சக்தியாட்டு பெரிய அசட்டாக மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறதும், உள்ளாட்சி தேர்தலில் 2021 அதிமுக கணிசமான வெற்றி பெற்ற பகுதியில் உள்ளாட்சி
தேர்தலில் அதை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு செயல்படுறாங்க போது சரி. ஸ்டாலினோட அந்த ப்ரோ ராகுலுக்கு உள்ள எதிர்வினையாக தான் அதை நான் பார்க்குறேன். அடுத்த வாய்ப்புன்றது நம்பிக்கைக்குரிய விசுவாசியாக செயல்பட்டது அப்படின்றது. இப்போ ஸ்டாலின் புகழ்கிற போது இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் இருக்கிற தலைவர்கள் பெருசாக நம்புறது விரும்புறதுன்றது விசுவாசியாக இருக்கணும், நம்பிக்கைக்குரிய விசுவாசியாக இருக்கணும். அதுவும் முக்கிய இலாக்காக்கள் கையில் வச்சுருந்தா இன்னும் விசுவாசத்தை எதிர்பார்ப்பாங்க. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கு போனாலும் தலைவர்களோட அபிமானத்தை பிடிக்கிறதுலையும் ரொம்ப குறிப்பாக எல்லா கட்சிகளையும் அப்படி தான் இருந்தார். இந்த நம்பிக்கைக்குரிய விசுவாசியாக இருந்தார், அதனால ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? நம்பிக்கைக்குரிய விசுவாசிங்கிறது மட்டும் ஒரு தலைவருக்கு போதாது. உங்களோட அவுட்புட் என்ன, ரிசல்ட் என்ன, ரிசல்ட் நீங்கள் காட்டுறீங்களா, நீங்கள் உங்கள் வின்னபிலிட்டியில் நீங்கள் என்ன நிரூபிக்கிறேன்னு காட்டும்போது லாயல்ட்டியும் இருக்குது. மெரிட்டோரியஸாக அந்த வின்னபிலிட்டியை அவங்க நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சி தேர்தலாம் சரி, ஈரோடு கிழக்கு காங்கிரஸ் கூட்டணி கட்சி EVKS இளங்கோவன் இடைத்தேர்தலாம் சரி, தன்னோட மெரிட்டை அவர் காட்டக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறது தான் அந்த விசுவாசி. ப்ளஸ் வந்து மெரிட்டோரியஸ் எலக்ட்ரல் பேட்டல்ல மெரிட்டோரியஸ் பர்சனுங்கிற ரெண்டு சேர்ந்து தான் இதுல நீங்க சொல்றது வெற்றியே அதுதான் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா வின்னபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட், அதோட சேர்ந்த விசுவாசம் இருக்குது. ஏன்னா இவரோட பொலிட்டிக்கல் இது வந்து தளபதியா இருப்பேன், ஜெயலலிதா அண்ணா தளபதி, தினகரன் அண்ணா தளபதி, அந்த இடத்துக்குள்ள நான் அந்த இடத்து இருந்து அதை வந்து பொருத்தமாக சிறப்பாக செய்யக்கூடிய தகுதி திறமைமிக்கவராட்டு தன்னை நிலைநாட்டக்கூடிய ஒரு செந்தில் பாலாஜி அதை செய்கிறாருங்கிறது தான் இந்த இடத்துக்குள்ள பார்க்கணும். அடுத்த வாய்ப்பில் கொங்கு பகுதியில் கட்சியின் பலத்தை தக்க வைக்க அப்படின்னு இதில் குறிப்பாக பார்ப்பது, இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி இல்லாமே பெரிய வெற்றியை தான் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் 26 அப்போ திமுக அதிமுகன்ற திரும்பவும் 21 சூழல் வரலாம். அந்த காலகட்டத்தை யோசிச்சு அந்த பாராட்டு இருக்கா? கொங்கு பகுதி மேற்கு மண்டலம் செந்தில் பாலாஜி செல்வாக்கு இதில் 2024 வன்னியர் அடர்த்தியாக உள்ள பகுதிகளில் 5% 21 விட திமுக கழகம் வாக்கு வலிமை குறைஞ்சிருக்குது. இது முதல்வருக்கு துல்லியமாக மைக்ரோவா விஷயங்களை பார்க்கக்கூடிய முதல்வருக்கு துல்லியமாக தெரியும். அதே மாதிரி கொங்கு பகுதியில் 21 விட 5% கூடி இருக்குதுன்னு சொன்னால் ஈரோடு கிழக்கு வெற்றி, உள்ளாட்சி தேர்தல் வெற்றி, ப்ளஸ் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜியை கூட தங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வெப்பனாக தான் அங்கே உள்ள பிரச்சார களங்களில் முதல்வர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தினாருங்கிறது வந்து வெளிப்படையான உண்மை. இப்பொழுது அவரே களத்துக்குள்ளே வரும்போது தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான், டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் சொல்லும்போது அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்க கட்சியாட்டு அதிமுக அறியப்படும் போது அந்த ஜாதியிலே ஒரு பவர்ஃபுல் ஹீரோ இமேஜ் உள்ள ஒருத்தரை, அது மட்டும் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி ஹெவியாக உள்ள ஒருத்தரை பயன்படுத்தி அதை வந்து பலகீனப்படுத்த முடியுங்கிறத முதல்வர் உணர்றாரு. இதில் இன்னொரு புள்ளியும் நம்ம பார்க்கணும். பிரதமர் மோடி அவர்களும் அண்ணாமலையை வந்து அந்த கொங்கு வேளார் கம்யூனிட்டியோட தன்மைகளை குளோரிஃபை பண்ணி அந்த கம்யூனிட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு அண்ணாமலைன்னு அதே அரசியல் தன்மையில் தான் பிரதமர் மோடியும் நகரும் போது செந்தில் பாலாஜியோட முக்கியத்துவம் வந்து அந்த பகுதி இளைஞர்கள் மத்தியில் ஒரு இன்றியமையாத ஒன்றாட்டும் மிகவும் அவசியமான ஒன்றாட்டும். இந்த குற்றச்சாட்டு, சிறைவாசம், இந்த பின்னணியெல்லாம் தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையா? வழக்கு அதெல்லாம் சம்பந்தமே இல்லை. மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ங்கிறது வேற, குற்றச்சாட்டுங்கிறது வேற. குற்றச்சாட்டெல்லாம் இருந்தது. அது இவர் ஐ திங்க் ரெட்டலையில் ஜெயித்ததை விட ரிசைன் பண்ணிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அவர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அரவக்குறிச்சியில் உதயசூரியனில் அதிக வாக்கில் வெற்றி பெற்ற பிறகு தான் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் அவருக்கு எதிராக நெருக்கடிகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து ஸ்டாலின் என்ன பார்ப்பாருன்னா, ஸ்டாலினே அந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு, இட்ஸ் ஆபியஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். பட் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் இன்னைக்கு வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் செந்தில் பாலாஜி, அதுதான். நான் இந்த இடத்துல ஒரு நுணுக்கமான இடத்தை நோக்கி நகர்வோன்னு நினைக்கிறேன். இப்போ திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துகிற போது வட மாவட்டங்களில் பாமகவுக்கு கிடைச்ச வாக்கு வங்கி, அந்த சமூக வாக்கு தக்க வைக்க முடிஞ்சது. காரணம் முதல்வர் வேட்பாளர்னு. இப்போ இங்கே அதிமுகவில் நீங்கள் சமூக வாக்குகள் தான் பிரதானம் அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி பெரிய கட்சியினுடைய தலைவராக அவர் முதலமைச்சர் கேண்டிடேட், அங்கே திரு அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட், செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லை. அப்படி இருந்தும் கொங்கு பகுதியில் எப்படி நீங்கள் சொல்கிற சமூக ரீதியான வாக்கத்தை அந்த இடம் தான் திமுக வந்து அவங்களுக்கு ஒரு அடிப்படை பலம் வந்து திமுகவுக்கு இருக்குது. அதற்கு மேலே அடிஷ்னல் பலத்தை சேர்க்கறது தான். இப்போ செந்தில் பாலாஜி இந்த இடத்துக்குள்ள அவர் களமிறங்கி செய்ய போறாருன்னா என்ன செய்வாருன்னா,
அந்த அவருக்குள்ள கான்டாக்டில் உள்ள பழைய அதிமுக காரங்க இவங்கள்ட்ட வந்து அப்ரோச் பண்ணி எடப்பாடி என்னமோ வரமாட்டார், எடப்பாடி பிரதான எதிர்க்கட்சி தலைவராட்டு என்னமோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன் அவர்கிட்ட போய் நீங்கள் நின்று உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பாழாக்குறீங்கன்னு ஒவ்வொருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவரை சார்ந்தவங்களுக்கு உண்டு. குறிப்பாக அவர் அமமுகவில் இருந்த பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன் வந்து இங்கே திமுகவுக்கு வந்தார், மாவட்ட செயலாளர் ஆனார். அவர் மாவட்ட செயலாளரான நாளில் மு.க. ஸ்டாலின் அவர்களே பழனியப்பனை வந்து இந்த இடத்துக்குள்ளே வரணும்னு எதிர்பார்த்தேன், வந்தேன்னு சொன்னார். நானும் அந்த பழனியப்பனுக்கு மெரிட்டாக நானும் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த தருமபுரி தொகுதியில் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் திமுக கழகம் வெற்றி பெற்றிருக்குன்னா திமுக கழகத்துக்கு ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன் போன்றவங்க அடிஷனலாக வந்து நின்னதும் ஒரு காரணமாக இருக்குது. செந்தில் பாலாஜி இந்த இதை வந்து வீக்கன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் எந்த இடத்துல திமுக எப்படி இருக்குது, எப்படி அதை வீக்கன் பண்ணக்கூடியதுங்கிறத செய்வார். குறிப்பாக இன்னைக்கு கமலஹாசனோட வாக்கு வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லும்போது கமலஹாசனுக்கு எந்தெந்த இடத்துல வாக்கு கிடைச்சிருங்கிறத கரெக்டாக அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த ஓட்டுகளை போல் பண்ணார். குறிப்பாக நான் வந்து ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பலகீனப்படுவாருன்னு சொன்னேன். சீமான் உள்ளாட்சி தேர்தலோட மேலே வருவார், ஆனால் வாக்கு சதவீதம் முன்ன விட அதிகம் வருவாராங்கிறதுல நான் எதுவுமே கருத்து சொல்லலை. காரணம் சீமானுக்கு எந்த வாக்கு போகுது, அதை எப்படி என்ன டாக்டிக்ஸில் அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியுங்கிறத தேர்தல் நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒரு செந்தில் பாலாஜி. இப்போ அடுத்த வாய்ப்பில் இப்போ கொங்கு பகுதி மட்டும் அவரை சுருக்கி பார்க்க முடியுமா? 2026 தேர்தல் கணக்கை மனதில் வைத்து அப்படின்னா ஒரு தமிழ்நாடு முழுவதுக்குமான தேர்தல் தளபதிகளில் ஒருத்தராக அவர் இருப்பார். அப்போ KN நேரு அவர்கள்லாம் இருக்கிற மாதிரி அவரை கொண்டு வருவாங்களா, இல்லை கொங்கு மேற்கு மண்டலம்னு சுருக்குவாங்களா, எப்படி பார்க்குறேன்? அதாவது தமிழ்நாடு முழுவதுக்கும் அவர் தகுதியானவர் தான். RK நேரில் கூட அவர் தன்னோட திறமையை தினகரனுக்காக நிரூபித்தவர் தான். இல்லை, அது எப்படி வந்து எந்த பகுதியில் போனாலும் இந்த மெட்டீரியல் பாலிடிக்ஸில் அவரால் வெற்றி பெற முடியுது, என்ன காரணம்? அது வந்து அவர் கீழ்மட்டத்திலிருந்து வந்தவர், மக்களோட மனநிலையும் மக்கள் உணர்வையும் தெரிஞ்சு சைக்காலஜிக்கலாக அதை புரிஞ்சு இன்டிஃபேக்டிபிளாக ஒர்க் பண்ணுறாரு. அந்த தன்மைக்குள்ளே தான் அதை நான் பார்க்குறேன். கொங்கு பகுதின்னு சொல்லும்போது வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், திமுக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கோயிஸ்ட் பொலிட்டிஷியன். அப்படியே ஒரு கட்டத்தில் ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தவர், ஒரு வயது ஆகும்போது அவர் ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸ் தான் பண்ணார். பட் மு.க. ஸ்டாலின் வந்து இந்த இடத்துக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா, கொங்கு மண்டலத்திலும் நாம் ஜெயித்து காட்டணும், கழகம் வந்து கொங்கு மண்டலத்தில் வேரூன்றல்ங்கிற அந்த புள்ளியை மாற்றி கொங்கு மண்டலத்தின் கட்சியை பலமாட்ட ஆக்கணுங்கிற ஒரு முடிவை எடுத்து அவர் செயல்படுறாரு. அதற்கு வந்து கொங்கு ஈஸ்வரன் போன்றவங்கள்ட்டெல்லாம் அந்த கோஆபரேஷன் அவர் எதிர்பார்க்கும் போது தன் கட்சிக்குள்ளே உள்ள செந்தில் பாலாஜியை பெரிய அளவுக்குள்ள அவர் எம்பவர் பண்றாரு மு.க. ஸ்டாலின். அந்த வேலையும் ஸ்டாலின் தெளிவாக செய்கிறார். அடுத்து வந்து நெருக்கடியிலும் கட்சி துணை இருக்கும் அப்படின்னு நிறுவ அப்படின்ற ஆப்ஷன், இதை இப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பலருமே வந்து என்ன முதலமைச்சர் இந்த அளவுக்கு ஒரு ஜாமீனில் வெளிவரக்கூடியவரை மிசாவோடு ஒப்பிட்டெல்லாம் பாராட்டணுமா, தியாகின்னு சொல்லணுமா, உறுதி பற்றிலாம் பேசணுமான்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு விமர்சனமாகவும் ஆகுது. ஆனால் இதை இப்படி பார்க்கலாமா, என்ன செய்தியை சொல்கிறார்? ஒரு நெருக்கடி ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா கட்சி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அப்போ என்ன சொன்னாங்கன்னா பலருமே செந்தில் பாலாஜியை கைவிட்டுருவாங்க அப்படிலாம் பேசப்பட்டுச்சு. இல்லை, அதை இல்லை. இந்த இடத்துல ஸ்டாலின் தான் பாராட்டுக்குரிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜியை கைவிடணுங்கிறதுக்காக ஒரு பெரிய கேம்பெயின் பெரிய அளவில் பண்ணப்பட்டது. அப்போ நான் சொன்னேன், ஸ்டாலின் கைவிட மாட்டாரு, அப்படி லெட் டவுன் பண்ணால் ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப் வந்து வீக்கன் ஆகிடும். ஸ்டாலின் தான் ஒரு அசெட்டிவ் லீடர், தன்னை நம்பி இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சிக்காரங்களை காப்பாற்றக்கூடியவர் இல்லைங்கிற ஒரு கெட்ட பேர் அவருக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் உறுதியாக நிற்பார், அவர் செந்தில் பாலாஜி கூட நிற்பார் ஸ்டாலின்ங்கிற கருத்தை நாம சொன்னோம். ஆனால் அப்போது என்ன சொன்னாங்கன்னா, தார்மீக ரீதியாக அவர் வழக்கை எதிர்கொள்ளட்டுங்க, கட்சி விலகி இருக்கட்டும்னு நிறைய பேர் ஆலோசனை. ஆனால் நீங்கள் மெட்டீரியல் பாலிடிக்ஸ், நான் மெட்டீரியல் பாலிடிக்ஸ் அந்த கருத்தை தான் சொன்னேன். என்னோட கருத்தை அதை பார்த்தாலே தெரியும். ஸோ ஸ்டாலின் இப்படி தான் நிற்பாரு, இவரை லெட் டவுன் பண்ண மாட்டாரு. காரணம் இவர் அசற்று பெரிய பிளஸ்ஸாக இருக்கிறாருங்கிறத தான் பார்ப்பாரு. மீண்டும் அந்த இடத்துக்குள்ள தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக திகழக்கூடிய ஒருத்தர் செந்தில் பாலாஜிங்கிறத எடப்பாடி பழனிசாமியே அரவக்குறிச்சி பிரச்சாரம் போது ப்ரூவ் பண்ணது. அதை ஸ்டாலின் கரெக்டாக பயன்படுத்துகிறார். நன்றி, உங்களுடைய விரிவான பார்வைகளையும் கோணங்களையும் முன் வச்சு மிக்க நன்றி. தொடர்ந்து செய்திகளை அறிய இணைந்திருங்கள். தற்போது ஒரு இடைவேளை.